எப்போது நான் என்று ஒரு தனி வஸ்து இல்லையோ அப்போது அதற்கு வாழ்வு என்று ஒன்றும் இல்லை. வாழ்வு என்று ஒன்று இல்லாததற்கு காரணம் அந்த நான் என்று ஒன்று பிறக்கவும் இல்லை, இறக்கப் போவதும் இல்லை. இருப்பது ஏக வஸ்து, ஆனந்தமயம். அது பிறப்பு இறப்பற்ற ஆத்மஸ்வரூபம், ஆனந்தம். இந்த விரிந்த உணர்வு எப்போதும் நிலைத்து நிற்குமானால் இதைத்தான் அயரா விழிப்பு நிலை, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் என்று சொல்லுகிறோம். பி அவேர் ஆஃப் செல்ஃப். ஆனந்தம் உடலை எல்லை கட்டி நானாக இருக்கின்றபடியால் பி அவேர் ஆஃப் செல்ஃப். வாழ்க வளமுடன். அப்படியே வெளியில வாங்க. ஒரு சிறு விளக்கம். வெளியில வாங்க. அதாவது நீங்க முயற்சி பண்ணி அப்படியே விரிந்த நிலையை அடைவதற்கு முயற்சி பண்ணணும். இந்த ஆனந்தம் வர 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 அந்த நான் என்று தனியாக எதுவும் இல்லை. இப்ப இருக்கு. இப்ப எது இருக்கு? நான் ஒருத்தன் இருக்கதாக நினைக்கிறோம். இப்ப நீங்க வழியில ஒரு அன்பரை சந்திக்கிறீங்க. நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்ல நான் உங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஒரு ஆசிரியன், என் பெயர் சுப்பிரமணி, அல்லது நான் ஒரு டாக்டர் அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு டாக்டர் அப்படி சொல்லுவீங்களா மாட்டீங்க? டாக்டரா இருந்தா, இல்ல வியாபாரியா இருந்தா வியாபாரி அப்படின்னு சொல்ல. இந்த தெருவில் ஒரு வியாபாரி தேங்காய் வித்துட்டு போறான். தேங்காய் தேங்காய் தேங்காய். அவன் தேங்காய் தேங்கான்னு சொல்றான். நீங்க அவனை எப்படி கூப்பிடுவீங்க? ஏ தேங்காய்ங்கவா. அவனும் தேங்காய்ங்கிறான், நீங்களும் தேங்காய்ங்கிறீங்க. இப்ப அவன் தேங்காவா? தேங்காய் வித்துட்டு போறவன் எப்படி கூப்பிடுவீங்க? ஏ தேங்காய். அவன் தேங்காவா? அதாவது தேங்காய் வியாபாரி அப்படின்னு கூப்பிடுவோம். வியாபாரம் என்பது ஒரு தொழில். அந்த தொழிலை வைத்துக் கொண்டு அவனை வியாபாரின்னு கூப்பிடுறோம். ஆனா அவன் வியாபாரி, வியாபாரம் என்பது அவன் தொழில். டாக்டர் வாங்கன்னு சொல்றோம். டாக்டர்னா அது அவருடைய தொழில். தொழில் என்பது வினை, கர்மா. வினையை வைத்து பெயர் கூப்பிடுறோம். அப்போ ஒரு வினை ஒரு பெயரை உருவாக்குது. நீங்க என்ன பார்த்து யாருன்னு கேட்குறீங்க? நான் ஒரு வியாபாரி, என் பேரு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா, வியாபாரம் என்பது தொழில். தொழிலை வைத்து நான் என்ன ஐடென்டிஃபை பண்றேன், அப்படிதானே? அது சரியா இருக்க முடியுமா? நான் வியாபாரிங்கிறது உண்மை, அது தொழில். எனது தொழிலை வைத்து நானே என்ன அடையாளம் காட்டுறேன்? உண்மையான நானுக்கு அடையாளம் நிலைத்திருக்குமா, மாறுமா? நமக்கு ரெண்டு நான் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒன்னு உண்மையான நான், ஒன்னு பொய் நான். உண்மையாக எது நானோ அதனுடைய அடையாளங்கள் மாறுமா, மாறாம இருக்குமா? மாறக்கூடாது. ஆனா நம்முடைய அடையாளங்கள் மாறுது. எப்படின்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது நீ யாருன்னு கேட்டா நான் சிறுவன், நான் மாணவன். இப்ப படிச்சு முடிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன், இன்ஜினியர். நீ யாரு? நான் இன்ஜினியர். இப்ப என்ன ஆகுது? இப்போ மாறுது. இந்த நான்கிற வஸ்து மாறுது. அப்படிதான் நம்ம அடையாளம் காட்டுறோம். அப்ப அதுவல்ல நான். இப்ப நாமளே நம்ம நினைச்சுக்கிறோம், நான் இன்ஜினியர், கலெக்டர். இப்ப அந்த பயிற்சிக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறோம், எல்லாம் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்குவோம், ஒரு சாதாரண தொழில் செய்யறோம். இப்போ இந்த அறையில பயிற்சி ஒரு கலெக்டர் வந்திருந்தான்னு வச்சுக்குவோம். அவர் இந்த அறைக்குள்ள எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? கலெக்டரா வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு தான் யாரு நினைச்சிட்டு இருக்காரு? கலெக்டர். ஒரு அகந்தை. இப்ப வருது அவர் அல்ல, கலெக்டராக வராரு. அது மாதிரிதான் நாமும் வீட்டுக்குள்ள போகும்போது கணவன் வச்சுக்கோ, தலைவன்.
தலைவனா போவோம். மனைவியை பார்த்து ஒரு முறை, பையனை பார்த்து ஒரு முறை. இப்ப நான் யாரு? உண்மையான நான் வீட்டுக்குள்ள வரல, அகந்தை வருதா இல்லையா? ஆனா அந்த அகந்தையை தான் நான் நினைச்சிட்டு இருக்கோமா இல்லையா? அதை நினைத்து கொண்டுதானே நாம பேசுறோம், செய்யறோம், கொள்றோம், எல்லாம் பண்றோம். அதுன்னு வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. அப்ப இந்த வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கையாகவே இருக்கும். உண்மையான வாழ்வு எப்போது வரும்? நான் கலெக்டர் அல்ல, நான் ஆசிரியன் அல்ல. பழைய காலத்தில் ஈவேரா பெரியார் சொல்வார், வெங்காயம். இந்த வெங்காயத்துக்கு ஒரு குணம் உண்டு. அதை பீல் பண்ணிக்கிட்டே போனீங்க, அதை உரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் என்ன மிஞ்சோ? அது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு கண்ணை மூடிட்டு, நீங்க ஒரு இன்ஜினியர்னு வச்சுக்கோமே, நான் இன்ஜினியர் அல்ல, உரிக்கிறீங்க. ஒரு தோலை உரிச்சாச்சு. நான் எங்க அப்பாவுக்கு மகன் இல்லை, இன்னொரு தோலை உரிச்சாச்சு. இப்படி நான் இல்லை இல்லைன்னு நீங்க எதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அது ஒவ்வொரு நானா என்ன செய்யணும்? மனசுல, ஆள் மனசுல. நான் இப்படிலாம் செஞ்சிருக்கேன், அதான் சொல்றேன், சொல்லணுங்க சொல்றேன். கண்ணை மூடி தவம் பண்ற மாதிரி இருக்கும். மற்றவங்க எல்லாம் நினைப்பாங்க 2 மணி நேரமா நம்ம வீட்டுக்காரரு தவம் பண்ணிட்டு இருக்கான், என் வீட்டுக்காரி. நான் தவம் பண்ணல, கண்ணை மூடிட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு நான் அதுவல்ல இதுவல்ல. ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க நேதி நேதி நேதி. என்ன அர்த்தம்? நாட் நாட் நாட். நான் வியாபாரி அல்ல. என் மனைவிக்கு நான் யாரு? என் மனைவிக்கு தான் நான் கணவன். எனக்கு நான் கணவனா இல்ல, ஆகவே நான் கணவன் அல்ல. என் பிள்ளைகளுக்கு நான் யாரு? அப்பா. எனக்கு நான் அப்பா அல்ல, நான் அப்பா அல்ல. இப்படியே ஒவ்வொன்னா நான் உரிச்சு போனா கடைசியில் வெங்காயத்தை உரிச்சா என்ன? அது மாதிரி உங்களை அறியாமலேயே இது எப்படி நீங்க நினைக்கணும்? சட்லர் மைண்ட்ல. சட்லர் மைண்ட் என்ன? கொஞ்சம் அப்படியே தவ நிலையிலேயே ஆல்பா ஸ்டேட்டுக்கு வருவீங்களா இல்லையா? வினாடிக்கு சுற்றுலா சொல்றாங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்துட்டு அப்படி மெதுவா நான் அதுவல்ல நேதி, நான் இதுவல்ல நேதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போங்க. உங்களை அறியாமலே நீங்க உள்ளுக்கு போவீங்க. இது ஒரு டெக்னிக். நீங்க சில யுக்திகளை கையாளணும். எப்படி? நான் கணவன் அல்ல, நான் அப்பா அல்ல, நான் வியாபாரி அல்ல. வாயால சொல்லல, நான் உங்களுக்காக சொல்லி காட்டுறேன். மனசுல நினைக்கவும் கூடாது. இப்போ நீங்க சில விஷயத்துல மனசுல நினைச்சீங்கன்னா தொண்டையில பேசுற மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? சில டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணணும். நான் மனசுல பாடுறேன், ஏதாவது ஒரு பாட்டை பாடி பாருங்க, தொண்டை அசையும். ஏன் தெரியுங்களா? சப்தம் தொண்டையில இருந்து தான் வருது. தொண்டையும் அசையக்கூடாது. நீங்க என்ன ட்ரையல் பண்ண? ஒண்ணு சிம்பிளா சொல்றேன், வாழ்க வளமுடன் இப்ப சொல்றோமா இல்லையா? கண்ணை மூடிட்டு மனசுல சொல்லுங்க, சொல்லிட்டு லேசா பாருங்க, தொண்டையில வாழ்க வளமுடன் வரும். அதுவும் வரக்கூடாது. ஆள் மனசுல சொல்லணும். ஆள் மனசுல நைட்ல சொல்லி பாருங்க, கொஞ்ச நேரம் சொல்லுங்க, வாழ்க வளமுடன். மனசு சொல்லிட்டே அதை கவனிச்சுட்டே வாங்க. நீங்க வாழ்க வளமுடன் சொல்லல அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். உங்களோட மூளையில ஏற்கனவே பதிவாயிருக்கு இல்லையா? அது பிரதிபலிக்கிறது நீங்க பார்க்க முடியும். இப்போ ஒருத்தருக்கு பாட தெரியாது, அப்படி வச்சுக்கோ. நல்ல பாட தெரியாது, உங்களுக்கு யாருக்கோ பாட தெரியாது. ஆனா நல்ல பாட்டு கேட்கிற ஆர்வம் உண்டுன்னு வச்சுக்கோ. இப்ப நீங்க கண்ண மூடி ஒரு ஏசுதாஸ் பாட்டை மனசுல நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே ஏசுதாஸ் பாடுவார். ஆனா நீங்க வாயை திறந்துட்டா போச்சு. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சில விஷயத்தெல்லாம் கவனிக்கணுங்க. நம்ம எல்லாம் சிந்தனையாளர்களேன்னு கூப்பிட்டாரு வரவேற்புல. அப்ப சிந்தனையாளரா மாறாண்டாமா? அப்போ நீங்க மனசுல அப்படியே கண்ணை மூடி சாமிஜி வாழ்வோன்னு சொன்னார்ல ஒரு காலத்துல, அந்த சப்தம் ஞாபகத்துக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்க, உங்களுக்குள்ள கேட்கும். இப்ப யாரு சொல்றா வாழ்க வளமுடன்னு? நீங்க சொல்றீங்களா? சாமிஜி சொல்றாரா? இல்ல, சாமிஜி சொல்லல, மூளையில பதிஞ்சது பிரதிபலிக்குதான். இப்ப நீங்க முதல் முறையா பிரதிபலிப்பை பாக்குறீங்க, மூளையினுடைய பிரதிபலிப்பை பாக்குறீங்க எண்ணங்களாக. இப்படி பார்த்து பழகணும். அப்படி பழகினீங்கன்னா தான் இன்னைக்கு உங்களை நீங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது இல்லைன்னு முதல் முறையா நீங்க சந்திப்பீங்க. எப்ப இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு சொல்லி 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 கடைசியில வர சமயத்துல நான் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் இருக்காது. முதல் முறையா உங்களுக்கு சொல்றது, ஏன்னா எனக்கு கஷ்டம் புரிய வைக்கிறது. இது இப்ப தத்துவம், காந்த தத்துவமா பேசல, இது இல்லாததை பேசுறோம். எப்படி பேசுறது? இல்லாததை பேச முடியாதுல்ல. நான் பேச முயல்றேன், ஏன்னா அது இல்லைன்னு உங்களுக்கு காட்டணும்.
அதுக்காக வார்த்தைகளை பயன்படுத்தி பார்க்கிறேன், எப்படியாவது நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதான் மகரிஷி ஒரு இடத்துல சொன்னார், இருட்டை பார்ப்பதற்கு ஒருத்தன் விளக்கு எடுத்துட்டு போனானா. ஏன் எங்கப்பா விளக்கு எடுத்துட்டு போறேன்னா, நான் இருட்டை பார்க்க போறேன்னு. பார்க்க முடியுமா? இருட்டை பார்க்கறதுக்கு எது வேண்டாம்? விளக்கு கூடாது. அது மாதிரி இல்லாதது பார்ப்பதுக்கு என்ன வேண்டாம்? அறிவு வேண்டாம். அப்ப நீங்க அறிந்ததெல்லாம் விட்டாதான் எதை பார்க்க முடியும்? இல்லாததை பார்க்க முடியும். எதா புரியுதா? ஏதோ ஒரு படத்துல விசு சொன்ன மாதிரி பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சான்னு சொல்லி அவனும் பைத்தியமா இவனும் பைத்தியமா மாதிரி இப்ப நான் உணர்றேன். எதுக்கு? இருளை பார்ப்பதற்கு வெளிச்சத்தை விடுவது போல இல்லாததை பார்ப்பதற்கு இருப்பதை விடணும். அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் எழுதி வச்சுடுங்க, இப்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும். நைட்ல போய் பாத்தீங்கன்னா கொட்டாவி தான் வரும். புரிஞ்சுங்க. ஒரு உதாரணத்துல சொல்றேன், சாமிஜி சொன்ன உதாரணம், நான் சொல்லல. ஒருத்தன் இருட்டை பார்க்கறதுக்கு பேட்டரி லைட் அடிச்சுட்டு போறான். எங்கப்பா லைட் அடிச்சுட்டே போறேன்னா இருட்டை பார்க்கணும். இருட்டை பார்க்க முடியுமா? நேற்று நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு புஸ்தகத்துல படிச்ச ஒரு கதை. ஒரு ஆளு வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து எதையோ தேடிட்டு இருக்கிறான். அப்படி இப்படின்னு தேடுறான். 4 நண்பர்கள் வந்து என்னப்பா தேடுறேன்னா, என் சாவியை தொலைச்சிட்டேன் தேடுறேன். சரின்னு இவங்களும் தேடிட்டு அது ஒரு புத்திசாலி கேட்கறான், எங்கயா தொலைச்சேன்? வீட்டுக்குள்ள தொலைச்சேன். ஏன் வீட்டுக்குள்ள தொலைச்சது? ஏன் வெளியில வந்து பாக்குறேன்னா, வெளியில தானே வெளிச்சம் இருக்கு, அதனால பாக்குறேன். உங்களுக்கு புரியுதா பாருங்க. அவன் தொலைச்சதுங்க வீட்டுக்குள்ள, தேடுறதுங்க வெளியில. ஏன்னு கேட்டா இங்கதான் வெளிச்சம் இருக்கு, அதனால நான் இங்க தேடுறேன். வீட்டுக்குள்ள வெளிச்சம் இல்லையா? இதை மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. இப்ப நம்ம எதை தேடுறோமோ, எங்க தேடுறோம்? இருக்கிற இடத்துல தேடல, விட்ட இடத்துல. ஏன்னா உள்ளுக்கு இருட்டால இருக்கு. இப்ப நாமெல்லாம் வெளிச்சத்துல தேடிட்டு இருக்கோம். எது இருட்டுல இருக்கோ அதை. அதான் சொன்னேன், இல்லாததை அறிய வேண்டுமானால் இருப்பத நம்மகிட்ட இருக்குது புத்தி தானே. ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார், கேள்விப்பட்டீங்களா? அவர் ஒரு புக் எழுதியிருக்கார், ஃப்ரீடம் ஃப்ரம் ஆல் த நோயிங், அறிந்தது நின்றும் விடுதலை. எப்போ நீங்க அறிஞ்சதுல இருந்து விடுதலை அடைகிறீங்களோ, நான் இன்னார்னு அறிஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் விடுறீங்களோ, விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில உண்மையிலேயே எது நான்கிறது, எது நான்கிறது இல்லை, எது இருக்குதுங்கிறது தெரியும். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏதோ நான் உங்களை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, கஷ்டம் இல்லை. நீங்க நைட்டே படுக்கும்போது தூங்காதீங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த மாதிரி சொல்லுங்க மனசுக்குள்ள. உங்களுக்கே சில டைம் தோணும், என்ன பைத்தியாரா ஆக்கி வச்சுட்டாருன்னு சார், கன்னியாகுமரியில வந்து பைத்திய மாதிரி என்ன உட்கார வச்சுட்டாருன்னு தோணும். ஆனா நீங்க அப்படி இருந்து பாருங்க, அப்படியே பேசாம இருங்க, ஏதாவது வரும். இதை நான் நினைக்கல, ஆள் மனசுல, வாய் விட்டு சொல்லக்கூடாது. இப்படி நீங்க ஆள் மனசுல போய் பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, இப்ப வெளியில இருந்து ஒரு பாட்டு கேட்டது இல்லையா, நீங்க பாடுனீங்களா பாட்டை கேட்டீங்களா? கேட்டீங்க. வெளியில கேட்டீங்களா உள்ள கேட்டீங்களா? உண்மையில சொல்லுங்க. வெளியில பாட்டு எங்க இருக்கு? ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க உள்ளதான் பாட்டை கேட்கறீங்க. இது எப்படின்னா, வெளியில பாட்டு கேட்குறது உண்மை, பாட்டு சத்தம் எழுது உண்மை. அது காது வழியா உள்ள போகலைன்னா, உள்ள போய் மூளையில பதிஞ்சு பழையபடி அந்த சத்தம் பிரதிபலிச்சு கருமையத்தில் போய் விழும்போது கேட்டல் நிகழ்கிறது. இதெல்லாம் சாமியுடைய தத்துவம். கேட்டல் பார்த்தல் என்றால், நீ எதை பார்க்கின்றாயோ அந்த காட்சி அலைவடிவாக, ஆப்பிள் பழம் போச்சு பாருங்க அலைவடிவாக, அது மாதிரி அலைவடிவாக வந்து அவ்வளவு பெரிய யானை. எவ்வளவு பெரிய யானை! இப்ப கண்ணு மூடி யானையை பாருங்க, எல்லாரும் யானை தெரியுது. இப்ப யானை வெளியில இருக்கா உள்ள இருக்கா? அதே மாதிரி முதல் முறையா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னு கூட வைங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு பொருள் பாக்குறீங்க, அப்ப வெளியில பாப்பீங்களா உள்ள பாப்பீங்களா? முதல் முறையா இல்ல, அப்போ உள்ளதான் பாப்பீங்க. அந்த பொருள் அலைவடிவாக கண்ணுக்குள்ள போய் மூளையில பதிஞ்சு ஜீவகாந்த மூளையில உரசும் போது அது பிரதிபலிச்சு மீண்டும் அந்த காட்சியை உள்ள காட்டும். அப்ப கண்ணு பார்க்கல, காது கேட்கல, எது பார்த்தது தெரியல. இப்ப நம்ம நிலைமை தெரியல. அதை பார்க்கணுமானால், பார்ப்பவன் யார் என்று பார்க்க வேண்டுமானால் முதல்ல பார்த்தல நிறுத்தணும். இதான் ஜீசஸ் சொன்னாரு, கண்ணிருக்கிறவன் காண கடவன். யானையை கண்டது யார் என்று காண வேண்டுமானால் அதற்கு ஒரு கண்ணு வேணும். அதைத்தான் அகக்கண் என்று சொன்னாங்க.
அப்ப அகத்தை பார்க்க வேண்டுமானால் புறத்தை என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. எப்படி பார்க்காம இருக்கிறது? கண்ணை மூடுனா காட்சி வருது, கண்ணை திறந்தா கூட ஒரு காட்சி, கண்ணை மூடுனா பல காட்சி. நீங்க தவறு இருக்கும்போது பாருங்க, தவறு இருக்காம சும்மா இருந்தா அதே எண்ணம் வராது. கண்ணை மூடுனா ஊர்ல உள்ள எண்ணங்கள் பூரா வரும். ஏன்னா அவ்வளவு விஷயம் உள்ள இருக்கிறது வருது. அப்ப இதெல்லாம் நீங்க கடந்து போறதற்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கும். என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், எப்படிங்க அதெல்லாம் விடுறது? அதெல்லாம் விட்டாதானே உள்ள போக முடியும்னு சொல்றேன். நீங்க எதையும் விட வேண்டாம். பழைய காலத்துல ஆன்மீகத்துல என்ன சொன்னாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. மாதிரி சொல்றா, நீங்க எதையும் விட வேண்டாம், எல்லாம் இருக்கட்டும், இருக்குங்கிற எண்ணத்தை விட்டுருங்க. இப்போ உங்க வீட்டுல பீரோல 25 பவுன் நகை இருக்குல்ல, இப்ப நினைச்சிட்டே இருக்கீங்களா? இல்ல, அதே மாதிரி இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், மக்கள் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன நினைச்சாதான் இருக்கு, நினைக்கிறேன்னா எல்லாம் இருக்கு. பகல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், தூக்கத்துல ஒண்ணுமே நினைக்கல, ஒண்ணும் இல்லை. தூக்கத்துல வேஷ்டி வந்திருந்தா கூட தெரியாது, தெரியுமா? தெரியாது. லாக்கர்ல 100 பவுன் நகை இருக்கு, தெரியுமா? தெரியாது. ஏன்? தூக்கத்துல என்ன இல்லை, எண்ணம் இல்லை. நகை இருக்குங்கிற எண்ணம் இல்லை, ஆனாலும் இல்லை. தூங்கி முடிச்சதும் எண்ணம் வருது, நகை இருக்கு, ஞாபகத்தோடு இருக்கான்னு திறந்து பார்க்கணும், பயமும் வந்துருது. அப்போ யோகம் என்பது நீங்கள் எண்ணங்களை கடந்து செல்வது யோகம். எப்படி எண்ணங்களை கடப்பது? சும்மா இருக்கும்போது இல்லை இல்லைன்னு சொல்லி பழகணும். அப்ப இது யாரு? உன் ஒய்ஃப் தானே? இல்லை, உன் ஒய்ஃப் இல்லையா? என் ஒய்ஃப் தான், ஆனா என் ஒய்ஃப் இல்லை. போன தடவை கூட சொன்னேன். அதுக்கு அர்த்தம் என்ன? என் மனைவி என் கணவன் என்பது a state of possessiveness, அப்படிதானே? என்னுடையதுன்னு. என் மனைவி என் மனைவின்னு சொல்லக்கூடாது. அப்ப அடுத்தவன் மனைவி அப்படி அல்ல, மனைவிதான் என்ன உடையன்னு சொல்லும் போது என்ன ஆயிருதுங்க? ஒரு அதிகாரம் வருது இல்ல, அந்த அதிகாரம் வேண்டாம். மனைவிதான், ஆனா அதிகாரம் என் மனைவின்னு சொல்லி நான் அதிகாரம் செய்யாத, என் கணவன் என்கிற அதிகாரம் செய்யாம என்னுடையது என்கிற அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் விட்டு பழக. அது எப்படிங்க முடியும்? நீங்க பழகலைனாலும் ஒரு நாளைக்கு இது எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு தெரியும். என்னைக்கு? போடுற அன்னைக்கு. அது இன்னைக்கே தெரிஞ்சா நல்லா இருக்குமா இருக்காதா? உண்டா இல்லையா? நான் தப்பா சிரிக்க சொல்லல. ஒரு நாள் இது உங்களுடையது அல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் போயிட்டான், இதெல்லாம் இங்க இருக்கு, அவனுடைய கையோட எடுத்துட்டு போக வேண்டியதானே? முடியல. இந்த உணர்வை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக இருந்து, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கு, ஆனால் என்னுடையது அல்ல. ஐ ஹவ் நோ ரைட் டு கிளைம். கிருஷ்ணன் சொல்ற அர்ஜுனன், அர்ஜுனா யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம். உனக்கு எதுக்கு மட்டும் ரைட் இருக்கு? கர்மாவில் மட்டுமே உனக்கு உரிமை உண்டு, பலனில் இல்லை. ஜீசஸ் சொல்றாரு, உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கு அல்ல. என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் சொன்னதா இயேசுவும் சொல்றாரு. உனக்கு கர்மா செய்வதற்கு மட்டும்தான் அதிகாரம், பலன்ல இல்ல. உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு, அறுவடை செய்வதற்கல்ல அப்படின்னு ஒருக்க சொன்னேன். அது எப்படி சார் சொல்றீங்க? எனக்கு 5 ஏக்கர் நிலம், கஷ்டப்பட்டு 3 மாசமா எல்லாம் செய்திருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் அறுத்துட்டு போக விடுவேனா? எனக்கு தான் உரிமை இருக்கு. அப்படி எல்லாம் அர்த்தம். கஷ்டப்பட்டு விதைச்சோம், உரம் போட்டோம், நாட்டுலாம் பண்ணணும், வரப்பு கட்டணும், தண்ணி பாய்ச்சணும், காவல் காத்தோம், எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்லா விளைஞ்சது. 1 வாரமா மழை, எல்லாம் போச்சு. அறுவடை செய்வதற்கு உரிமை இருந்ததா? இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் அறுவடை, ஆட்கள் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்பா மகன்கிட்ட சொல்லி 10 பேர் அறுவடை செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. களத்து மேடு ரெடி, அறுத்து போட்டு தட்ட வேண்டியதுதான். எல்லாம் சரி. வர திங்கக்கிழமை அறுவடை நாள் பிக்ஸ் பண்ணியாச்சு. சனி ஞாயிறு பிடிச்சது பாருங்க, மழை, பெருமழை. வித்துல என்ன ஆகும்? எல்லாம் பெருத்து போச்சு. அழுதுட்டு உட்காந்துட்டு, ஆண்டவன் ஆமாப்பா உனக்கு விதைக்க மட்டும்தான் உரிமை, அறுவடை செய்வதற்கு அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் லைஃப்ல. நான் அதான் சொல்ல வரேன். நீங்க உடனே விதையும் பெறாதீங்க. நீங்க பெறுவதற்கு பெத்தீங்க, விதைச்சிங்க, அதன பெறுதல். அறுவடை செய்யக்கூடாது. உங்க பிள்ளைகிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது. உங்க குழந்தைகளை அதிகாரம் செய்யக்கூடாது. யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம். என் குழந்தை நான் என்ன வேணும்? நோ, யூ ஹவ் நோ ரைட். என் மனைவி என்ன வேணா? நோ, யூ ஹவ் நோ ரைட். இப்படி
எந்த உரிமையும் இல்லைங்கிற பாவனையை நீங்க மனசுல கொண்டு வந்தா உங்க முனைப்பு என்னாகும், உங்க அகந்தை என்னாகும், சுக்குநூறா போயிடும், இருக்காது. இதான் வள்ளுவர் சொல்றாரு, யான் எனது எனும் செருக்கு அறுப்பான். என்னது யான் எனது எனும் செருக்கு அறுப்பான்? அடுத்தவர் எனக்கு சொல்ல மாட்டேங்க, யாராவது சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு விட்டு போச்சு டக்குன்னு. அதுவா? ஆமா, யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். வான்னா பிரபஞ்சம், பிரபஞ்சத்திற்கு உயர்ந்த உலகம் எது? சிவகலம் புகும். அவன் சிவமா மாறுறான். அவனுடைய மூலம் சிவம். யார் சிவமா மாற முடியும்? யான் எனது எனும் செருக்கு அறுக்கணும். யான்னா நான், எனதுனா உடைமை. நான் இல்ல, வெங்காயம் சொன்னா இல்லையா, நான் இல்ல, உடைமை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, இருக்கு மெட்டீரியலா, மென்டலா இல்ல. நீங்க ரெண்டு வித்தியாசம் பார்த்துக்கணும். எல்லாம் இருக்கு, வீடு இருக்கு, மனைவி இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, இருக்கு, ஆனா இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மெட்டீரியலா பொருள் ரீதியாக இருக்கிறது, மனோ ரீதியாக இல்லைன்னு நீங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா ஒருவேளை அந்த பொருளை நீங்க இழக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. மெட்டீரியலா ஒரு பொருளை இழக்கிறீங்க, இப்போ துக்கம் வருமா? வராது, வராது. ஏன்னா நீங்க மென்டலி என்ன ஆயிட்டீங்க, ஒரு செட்டப், இது என்னது அல்ல. அப்ப உங்க கைவிட்டு போனா கவலை இல்லை. இந்த லாஜிக் சரியான்னு பாருங்க. அதான் கிருஷ்ணன் சொல்றான், இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டான், நீ பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை. என்ன நான் இவ்வளவு பெற்றேன்? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கம், நீ பிறந்து வரும்போது ஒன்றும் கொண்டு வரல. ஆமா, அது உண்மைதான். ஆனா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 2 வீடு காரு எல்லாம் வச்சிருக்கேனே, அதுல ஒரு வீடு போச்சே, இழந்துட்டேனே. இல்லப்பா, அது போகல, வச்சுக்கோ, உன்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ. இல்ல எதையாவது ஒன்னாவது நீ கொண்டு போக முடியுமா? உன்னால கொண்டு போக முடியுமானால் இது உன்னுடையது. எதையும் கொண்டு போக முடியாது, ஆகவே இது உன்னுடையது அல்ல. கீதாச்சாரம் அதானே. நேற்று ஒருவனுடையது, இன்று உன்னுடையது, நாளை மற்றவருடைய. என்ன அர்த்தம்? எதுவுமே உன்னது அல்ல. அப்ப எனது எதுன்னா உன்னுடைய ஆத்மஸ்வரூபம், உன்னுடைய ஆனந்த ஸ்வரூபம் மட்டுமே உன்னுடையது, அதுவே நீயும். இத தியானத்துல நமக்கு எப்போ சித்தி ஆகுதோ அப்பந்தான் முழுமையான விடுதலை கிடைக்கும். ஏன்னா நிறைய அன்பர்கள் கேட்பாங்க, நீண்ட காலமா தவம் செய்யறேன், தவம் நல்லா இருக்கு, தவம் ரொம்ப சுகமெல்லாம் இருக்கு சார், ஆனா மெட்டீரியல் லைஃப்ல வந்ததும் பழையபடி அது இதெல்லாம் குழப்பம் வந்துருதே, அமைதி போயிருதே, சர்ச்சை ஆகுதேன்னு கேட்பாங்க. உண்மைதான். தவம் செய்யும் போது கிடைத்த சுகம் எப்போதும் இருக்கணுமானால் தவத்துல ஏன் சுகம் கிடைச்சது? தவத்துல எண்ணங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சது. அப்போ தவம் இல்லாத டைம்ல உங்களுடைய எண்ணங்களுடைய ஆதிக்கம் குறையணுமானால் நீங்க எதை என்னுடையது என்று எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணத்தை விட்டு பழகும். இப்போ இங்க கன்னியாகுமரியில் சொல்லக்கூடியதெல்லாம் மனவளக்கலைக்கிற சிலபஸ்ல ப்ராப்பரா இல்லை, ஆனா இருக்கு, மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க, அத சிலபஸுக்கு வரல. இப்போ உதாரணமா விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டால் நீ பெற வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல வரல. அது இங்க பிராக்டிகலா சொல்றோம். நீங்க மனவளக்கலை நல்லா பயின்றுட்டீங்க, எல்லாருக்கு கையிலையும் மற்றது இருக்கு. என்னது மற்றதுன்னா பிரம்மஞானி இருக்கா, சர்டிபிகேட் இருக்கு. இங்கு சொல்லக்கூடியது நீங்க சான்றிதழ முதல்ல வாங்கிட்டீங்க, அதுக்கு தக்கவாறு சான்றாக மாறணும். இங்க சொல்லக்கூடியது நீங்க கற்றுக்கொண்டீர்கள், அங்க நீங்க நிற்க வேண்டுங்கிற வலியுறுத்துறோம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஏதாவது பேசணும் அல்லது நான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு காட்டுறதுக்கோ பேசுறதுக்கோ அல்ல. தயவு செய்து யாரும் அப்படி எடுக்காதீங்க. முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ், செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒண்ணுமே தெரியாது. நான் அன்பர்கிட்ட பேசும்போது அடிக்கடி சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை வெறும் நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? உங்க வாழ்க்கை எதிர ஓடிட்டு இருக்குங்க, நம்பிக்கையில. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நம்பிக்கை ஆதாரமற்றது. நேற்று நம்பிக்கை, இன்று அது அவநம்பிக்கை. சில விஷயங்களை நீங்க நேற்று நம்பினீங்க, என்ன தெரியுது, ஐயோ நம்பி ஏமாந்துட்டேன். நம்பிக்கை மாற்றத்திற்குட்பட்டது, நம்பிக்கை ஆதாரமற்றது. ஆனா உண்மை
மாற்றத்துக்கு உட்பட்டதா? உண்மை நிலையானதா? உண்மை நிலையானது. அப்ப நீங்க நம்பிக்கை என்பதில் இருந்து உண்மை என்கிற உயர்வுக்கு வரணும். அதுக்கு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நல்ல உதாரணம், இந்த தீ இருக்கு பாருங்க. தீ சுடும் தானே? நம்புறீங்களா? நம்புறீங்களா? தீ சுடுமா சுடாதா? நம்புறீங்களா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்க. அப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா, தீ சுடுகிறது ஏன் நம்பணும்? அது உண்மை. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அழுத்தமா சொன்னேன். நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உண்மை என்றால் உணர்வுக்கு உட்பட்டது. தீ சுடுங்க எல்லாருக்கும். ஏன்னா அனுபவம். நம்பணுமா? அனுபவத்திற்கு உட்பட்ட எதுவும் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்புறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. கடவுள் இருக்கிறார்னு ஒருத்தர் சொல்றார், உண்மையா நம்பிக்கையா? நம்பிக்கை. நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? இல்ல தானே? அப்ப கடவுள் இருக்காங்க நம்பிக்கை. இந்த நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது, ஆதாரமற்றது. ஆகவே கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா சொல்ற. கடவுள் இல்லை என்று எப்படி சொல்றீங்க? நம்புறேன், எங்க பெரியார் சொல்லியிருக்காரு. அதுவும் ஆதாரமற்றது. நமக்கு என்ன தகுதி இல்லை, கடவுள் உண்டு என்று சொல்லவோ இல்லை என்று சொல்லவோ நமக்கு தகுதி. ஒருவேளை நானோ யாரோ ஒருத்தர் உண்டு, எப்படிங்க நான் நம்பல உணர்ந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப நீங்க உணர்ந்தது எனக்கு உணர்த்துவீங்களான்னா உணர்த்த முடியாது. தீ சுடுங்கிறது நான் எப்படி உணர்த்துறது? உங்க கையை பிடிச்சு வச்சாதான் முடியும். செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது செல்ஃபா நடக்க வேண்டியது ஒண்ணும். இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால நீங்க உணரணும். எதை எதை உணரணும்? அதுவும் தப்பு. நீங்க எதையும் உணர வேண்டாம். எதையாவது ஒன்றை உணர சொன்னா அது இருக்குன்னு வருது. அது இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால எதையெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதெல்லாம் விடுங்க. விட்டா இதெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்க யாருன்னு தானா தெரியும். அது வள்ளுவர் சொல்றார், ஐ உணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய் உணர்வு இல்லாதவருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் கண்ணால பார்த்தேன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. எதை பார்த்தீங்க? அது அப்படி இப்படி நடந்ததெல்லாம் பார்த்தேன். சரி, ஏன்னா நானும் பார்த்தேன். ஏன்னா பார்த்தல் என்கிறது உண்மையான நிகழ்வு, ஒரு உணர்வு. கண்ணால பார்த்தது உண்மை, காதால கேட்டது உண்மை, எல்லாம் சரி. யார்ப்பா பார்த்தா அப்படின்னா நான் பார்த்தேன். நான் கண்ணா? நீ சொல்லும் போதே சொல்றீங்க நான் கண்ணால பார்த்தேன். அப்ப கண்ணு பார்க்கல, பார்த்தது எது? ஏதோ ஒண்ணு கண் மூலமா ஏதோ ஒண்ணு பார்த்து, அது எதுன்னு நீங்க பார்க்கணும். அது எதுன்னு பார்க்கணும்னா கண்ணால பார்க்கறதை நிறுத்தணும், காதால கேட்பதை நிறுத்தணும், மூக்கால நுகர்வதை நிறுத்தணும், நாக்கால சோப்பதை நிறுத்தணும், தோலை கொண்டு ஸ்பர்சிக்கிறத நிறுத்தணும். அப்போ யார் பார்க்கறா, யார் கேட்கறா, யார் நுகர்றா, அந்த யாருங்கிறதுக்கு விட எப்போ கிடைக்கும்? இதெல்லாம் நிறுத்தினா கிடைக்கும். நிறுத்த முடியுமா? முடியும். உங்களால முடியும். முடியாதுன்னு நினைக்கிறது தப்பு. அப்போ அதுக்கு நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு, சிந்தனை தாங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன். தவத்தை விட பன்மடங்கு சிந்தனையில நீங்க ஈடுபடணும். கடுமையான சிந்தனை. எதற்கு எதற்கு எதற்குன்னு கேட்கணும். கடினமா உழைக்கிறீங்க. எதற்கு? யாருக்கு? சிலவங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 4-5 குழந்தைகளை பெற்று 7-8 பேர குழந்தைகளை பெற்ற பிறகு இவருடைய கடைசி காலம் 80 வயசு 85 வயசு இவர் போறாருன்னு தெரியும். வீட்டுல எல்லாரும் சண்டை. எதுக்கு? சொத்துக்கு பணத்துக்கு. அன்னைக்கு இவர் நினைப்பாரு, யாருக்கு இதெல்லாம் சம்பாதிச்சு, எல்லாம் வீண் நினைக்கிறாங்களே. சில பெரியவங்கள்ட்ட கேளுங்க, வயசுக்கு பெரியவங்கள்ட்ட கேளுங்க, எல்லாம் வேஸ்ட்டுமா. ஏன்னா பிரயோஜனம் இல்லை அவனுக்கு. இவர் உடலெல்லாம் சரியில்லாம படுத்திருக்காரு, அதை யாரும் கவனிச்சுக்கல. இவர் காதுல கேட்குது, இவர் என்னைக்கு போறாரு தெரியல, அவர் வில் எழுதி வைக்கல, சீக்கிரம் ஏதாவது பண்ணணுமே எல்லாரும் அங்க பேசுறாங்க. அப்ப இவருக்கு மனசுக்கு என்ன படும்? நான் உயிரோடு இருக்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்லை, என் சொத்துல தான் ஆசை நினைக்கிறாங்க சில பெரியவங்களுக்கு. அப்ப வாழ்க்கையில அனுபவங்கள் வரும்போதுதான் இந்த உறவுகள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு. அப்பா அப்பா அப்பான்னு சொன்ன பிள்ளை எதுக்கு அப்பா அப்பான்னு சொல்லிச்சு இன்னைக்குதான் அவருக்கு தெரியுது. ஆமா, நான் ஒன்னும் தபாசுக்கு சொல்லலை.
மனித உறவுகள் எவ்வளவு பலவீனமானது. இது வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு நம்ம என்னைக்கு வரும்னா ஒரு ஜென்மம் பத்துப்பா, பல ஜென்மம் எடுக்கணும். ஆக இன்னைக்கே நீங்க முடிவு எடுத்துரும். மனித உறவுகள்ல பலம் இல்லை. நான் என் மனைவி அன்பேன்னு கூப்பிடுறேன், ஒரு சாரிக்கு 2 சாரி வாங்கி கொடுக்குறேன்னா அவன் நினைக்கிறான் என் மாப்பிள்ளைக்கு என் மேல ரொம்ப அன்புன்னு. எனக்கு அவன் வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நான் என்ன பண்றேன், ஏதோ அவன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி பொருள்லாம் வாங்கி கொடுக்கறேன். அப்படித்தானே? எல்லாருக்கும் அப்படித்தானே? ஆமா போடுங்க, அதான் உண்மை. அப்போ இந்த உறவுகள் பலவீனமா பலமா? பலவீனம். ஒரு பலவீனமான உறவுகள்ல வாழ்ந்துட்டு நம்மளை நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம். நீங்களாம் மன அளவுல அதுல இருந்து வெளிப்படும். தேவை நிமித்தம் ஒரு மனைவி, ஒரு கணவன், 2 குழந்தைகள், ஒரு சமுதாயம், ஒரு உலகம், ஒரு இயற்கை, தேவை நிமித்தம். மனசுல ஒரு க்ஷணம் ஒன்னும் தேவையில்லை நினைச்சு பாருங்க. ஒரு க்ஷணம் நினைச்சு பாருங்க, ஒண்ணும் வேண்டாம். கடுமையா நீங்க சிந்தனை செய்து மன அளவில் விடுதலை பெற வேண்டும். உங்கள் மனைவியிடம் இருந்து, உங்கள் கணவனிடம் இருந்து, குழந்தைகளிடம் இருந்து, நீங்க சொல்லக்கூடிய சொத்து சுகத்திலிருந்து, பதவியில இருந்து, எல்லாவற்றிலிருந்தும் மன அளவில் நல்ல வார்த்தையில நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அங்க போய் எல்லாத்தையும் விடணும்னு சொன்னாருன்னா நாளைக்கு கன்னியாகுமரி பேச்சுக்கு போகாதேம்பா. மன அளவில். அப்புறம் அதே மனைவி பக்கத்துல படுத்துக்கலாம், அதே குழந்தைகிட்ட கொஞ்சம் குழாவலாம், அதே கார்ல போலாம். என்னங்க நீங்க விடுனீங்க, கார்ல பழபடி போறீங்க. நானா போறேன், என் உடல் போகுது, மனசு போகல. அது அடுத்தவங்க சொல்றதுக்கு இல்லை, உங்க மைண்ட்ல இருக்கணும். அன்னைக்கே ஊர்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விவாதம் வந்தது. நாகர்கோவில் அறிவித்தர் கோயில், நம்ம அங்கிருந்து இங்க வந்துட்டோமே அப்படின்னு. ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். இனிமேல் நீங்க பஸ்ல போகும்போது, பஸ்ல போவீங்களா, கார்ல பஸ்ல போகும்போது கண்ணை மூடி முதல்ல அந்த பஸ்ஸை பாருங்க. கண்ணை மூடி எப்படி பாக்குறதுன்னு கேட்காதீங்க, கண்ணை மூடாலும் பார்க்கலாம், தெரியுதானே உங்களுக்கு? அப்ப இந்த பஸ் ஓடுறது உங்களுக்கு உணர்வுக்கு எட்டும்ல, எட்டும். பஸ் ஓடுறது அப்படியே தெரியும். அப்புறம் உங்க உடலையும் பாருங்க, கண்ணை மூடிட்டு அந்த உடலும் பஸ்ஸோடு சேர்ந்து போகும், அப்படிதானே? அப்புறம் உங்களை பாருங்க. அப்படின்னு நான் எங்க உடலை பார்க்க கூடாது, உங்களை பாருங்கன்னா கண்ணை மூடி பஸ்ஸையும் பார்க்காதீங்க, உடலையும் பார்க்காதீங்க. அப்ப மிஞ்சிதார் நீங்க தானே. பாத்தீங்கன்னா நீங்க ஓட மாட்டீங்க, நகர மாட்டீங்க. இது ஒரு டெக்னிக் செய்து பாருங்க. இல்ல உங்க வீட்டுல ஊஞ்சல் இருந்ததுன்னா ஊஞ்சல் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு ஊஞ்சலையே பாருங்க, ஊஞ்சல் ஆடும், உங்க உடலும் ஆடும். உடல் ஆடிட்டு இருக்கதே பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா நீங்க ஆட மாட்டீங்க. என்ன வம்பா போச்சு? ஏன் நீங்க ஆட மாட்டீங்கன்னா உண்மையில நீங்க யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உண்மையில நீங்க யாரு? சுத்த வெளி தானே. சுத்த வெளிக்கு ஆட முடியாது, ஏன்னா அதுக்கு ஆடுறதுக்கு இடம் இல்லை. இருப்பது வெளி மட்டுமே, வெளியே தவிர ஒரு ஒண்ணு இல்லை. இன்னொன்னு இருந்தாலும் ஆட முடியும், ஆகவே வெளியே ஆடாது. நீங்க யாரு அல்டிமேட்டா? சிவன் தானே, சுத்த வெளி தானே. ஆகவே அந்த உண்மை ஆடாது. அது ஆடலைங்கிறத பார்த்துட்டீங்கன்னா நீங்க உங்களை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இது பெரிய விஷயங்க. நான் இன்னைக்கு ஒரு நண்பர் எங்க வீட்டு ஊஞ்சல் வச்சு ஆடி பாருங்க, அவர் ஆடினாரு, பார்த்தாருங்க, எனக்கு தெரியாது, ஏன்னா பார்த்தது அவருக்கு தானே தெரியும். அதான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே வந்தேன்னா. நார்வல் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆகவே நாம் இடம் விட்டு இடம் பெறுவது என்பது வெறும் சென்டிமெண்ட். சிலவங்க பழைய வீடு விற்கணுமா, அந்த வீடை விட்டு இந்த வீட்டுக்கு வருமா நினைப்பாங்க. நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க எங்கேயும் போகலன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதையும் இழக்கல, எதையும் பெறல, எங்கேயும் போகல, அப்படியே இருக்கும்னு வரும். இதெல்லாம் வந்ததுன்னா சங்கடமே இல்லை. இது ஒரு பெரிய விடுதலை. இது விடுதலை பெருவிழான்னு கூட இந்த நாட்களை சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்குமானா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த ஆற்றலை எப்போது பெற முடியும், சாத்தியமாகும் என்றால் அவ்வப்போது இயற்கையாக விரிந்து காட்சியாகின்ற பஞ்சபூதங்களோடு ஒரு தொடர்பை, ஒரு உறவை ஏற்படுத்திக் கொண்டவையானால், புறத்தே பஞ்சபூதங்கள் விரிந்து இருக்கிறது, இங்கு உடலில் எல்லை கட்டி இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட, இந்த திருமேனிக்கு உட்பட்ட பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்திருக்கிற பஞ்சபூதங்களோடு இணைத்துக் கொள்கின்ற போது அங்கு ஒரு விரிந்த நிலை, விஸ்வரூபம்,
சாத்தியமாகும். நான் என்பது உடலளவுக்கு எல்லை கட்டியதல்ல. நான் விஸ்வரூபி. விஸ்வம் என்றால் மிகப்பெரிய என்று பொருள், விஷாலம். நான் விஷாலமான உருவத்தை உடையவன் என்கிற ஒரு உணர்வு இயற்கை முழுவதும் விரிந்து அதனோடு லயித்து பார்க்கின்ற போது அத்தகைய விரிந்த உணர்வு, விஷாலமான உணர்வு எட்டும். அந்த நிலையை எய்துவதற்காக பஞ்சபூதங்கள் மீது மனம் செலுத்தி தவமாற்றுவது, அதற்கும் மேலாக கோள்கள் 9 கோள்கள் மீது மனம் செலுத்தி தவமாற்றுவது, அதற்கும் மேலாக விரிந்து பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கக்கூடிய கோடான கோடி நட்சத்திரங்களோடு லயித்து தவமாற்றுவது, இவ்வாறாக படிப்படியாக விரிந்து 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 சென்று உச்சத்தில் பரவழியோடு கலந்து தவமாற்றுவது என்கிற ஒரு அற்புதமான தவம். நீங்க எவ்வளவு கடுமையா அந்த பயிற்சி பண்ணணும் பாருங்க. மகரிஷி அகத்தாய் பயிற்சின்னு வச்சு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துட்டாங்க. வாழ்க்கை தத்துவம், இயற்கை தத்துவம். நான் என்பது ஏக பரம்பொருள், நான் பெருமைக்குரியவன். நமது பெருமையை நாம உணரணும். நமது பெருமையை உணர்ந்து அறிகின்ற போது வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றார், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிட்டு உலகு. இந்த உலகம் யார பெருமையாக பேசும்னு சொன்னா, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். இருமை என்றால் டுவாலிட்டிஸ், இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, பாவம் புண்ணியம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், உயர்வு தாழ்வு, இப்படி சொல்லக்கூடிய இருமைகள், அகம் புறம், உண்மை மாயை. இருமை தெரியணும். முதல்ல நமக்கு ஒருமைதான் தெரிஞ்சிருக்கு. ஒருமை கூட தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராலும். மாயையில் வாழ்கிறோம் என்று அறியாதிருப்பது ஒருமையும் அறியாத நிலை. நான் மாயையில் வாழ்கிறேன் என்று அறிவது ஒருமையை அறிந்த நிலை. அதிலிருந்து விடுபட்டு உண்மையும் அறிந்து கொண்டால் இருமை வகை தெரிந்தார் என்று பொருள். மனவளக்கலை பயிலக்கூடிய யோகிகள், சிந்தனையாளர்கள் இந்த உண்மையை முதல்ல தெரிந்து கொள்ளும். நான் மாயையில் வாழ்கிறேன். இந்த உலக இயல் வாழ்வு முழுக்க முழுக்க மயக்கத்திற்கு, மாயைக்கு உட்பட்டது. இது சிறை என்று நீங்கள் சிந்தித்து அறிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு உண்மையில் வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். அப்ப உண்மையை அறிந்து கொண்டால், இருமையையும் அறிந்து கொண்டால், உண்மை மாயை இரண்டையும் அறிந்து, இருமை வகை தெரிந்து, உண்மையின் வகை என்ன, மாயையின் வகை என்ன, இரண்டையும் அறிந்து கொள்ளும் போது அறிவு தெளிவாகிறது. அறிந்து கொண்டு வாழ்ந்தால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். ஈண்டு என்றால் இன்று, இப்போது. அறம் என்றால் அற வாழ்க்கை வாழக்கூடியவருடைய பெருமையை இந்த உலகம் எப்போதுமே நினைவு கூறும். அத்தகைய ஒரு சான்றோனாக, சான்றோன் என்று சொன்னால் பிறருக்கு சான்று பகிரக்கூடியவர்களாக, மாடல் என்று சொல்வார்கள். I am the model. My life is the message to others. என்னுடைய வாழ்வு பிறருக்கு நல்ல செய்தியாக போகட்டும், நற்செய்தி. அத்தகைய ஒரு மேன்மை பெறக்கூடிய தகுதி நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. கொஞ்சம், அதிகம் கூட இல்லை, கொஞ்சம் திரும்பி பார்த்தா போதும். சற்று நம்மை பற்றி எண்ணி பார்த்தா போதும். பிறரை எண்ணுவது, பிறரை பற்றி பேசுவது, பிறரை பற்றி புறங்கூறி பேசுவது எல்லாம் தவிர்த்து விட்டு நம்மை நாமே பார்ப்பது, நம்மை பற்றி சிந்திப்பது, முழுக்க முழுக்க சுயத்தை பற்றி சிந்திப்பது அப்படின்னு சிந்தனைக்கு கொஞ்சம் திரும்பிட்டுட்டா போதும். மீதெல்லாம் இறையாற்றல் பார்த்து கொள்ளும். கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா, என்னை நோக்கி எவன் ஒருவன் ஒரு அடி எடுத்து வைக்கின்றானோ அவனை நோக்கி நான் 10 அடி எடுத்து வைக்கிறேன். என்ன அர்த்தம்? என்று நாம் அவன் நோக்கி திரும்புகிறோமோ அது அகம் தம்மை ஈர்த்து கொள்ளும்.
பகவான் ரமணரிடம் ஒரு சீடன் கேட்கிறான், பகவானே, யாரை நான் உண்மையான குருவாக ஏற்றுக்கொள்வது? ஹூ இஸ் த ஆத்தென்டிக் மாஸ்டர்? யார் உண்மையான குரு? ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் குரு என்ற போர்வையில் பலர் மக்களை ஏமாற்றி, மக்களுடைய அறிவை சுரண்டி, பொருளை சுரண்டி, அறிவை ஓய்வடையாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற குரு என்ற போர்வையில பலர் இருக்கின்ற காலம். அதை அந்த சீடன் அறிந்த காரணத்தினாலே பகவான் ரமணரிடம் கேட்கிறார். அப்போது ரமணர் கூறுகிறார், எந்த ஒருவர் உன்னை புறத்தே இருந்து அகநோக்கி திருப்புகிறாரோ அவரே உண்மையான குரு. எந்த ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, எந்த ஒருவர் உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றாரோ அவர் உண்மையான குரு. எந்த ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றாரோ, சீடன் குழம்புறான். என்னிடம் இல்லாததை அவர் எப்படி எடுக்க முடியும்? முடியுமா? குழப்பம். உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றவர், அதுவும் குழப்பம். என்கிட்ட தான் இருக்குது, அவர் எப்படி கொடுக்க முடியும்? இதான் ஞானிகளுடைய பரிபாஷைகள். அதோட உண்மை என்ன? உன்னிடம் இல்லாதது எது என்றால், நீ இருப்பதாக கருதி கொண்டிருக்கிற நான் எனும் அகந்தை. நான் இருக்கிறேன்னு நினைக்கிறோமா இல்லையா? ஆனா அப்படி ஒண்ணு இல்லை. there is no self at all. நான் என்று ஒன்று இல்லை என்று காட்டுகிறவரும், என்னிடம் இல்லை என்று நினைக்கிற தெய்வம் இருக்கிறது என்று காட்டுபவரும் குரு. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுடுங்க. நான் என்று ஒன்று இருப்பதாக கருதுகிறோம், ஆனால் உண்மையிலே இல்லை. அது இல்லை என்று காட்டுகிறவர், அதாவது உன்னிடம் இருப்பதாக நீ கருதக்கூடிய நானே வெளியில் எடுப்பவர், அதாவது உன்னை இல்லாமல் ஆக்குகிறவர். உன்னிடம் இல்லை என்று கருதி கொண்டு வெளியே தேடிக்கொண்டிருக்கிறாயே அந்த இறைவன் உனக்குள்ளதான் இருக்கிறான் என்று காட்டுகிறவர். அதனால்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு இடத்துல சொல்றார், அவர் ஒரு உண்மையான குரு, a real master. ஜீசஸ் அவர் சொல்றாரு, don't seek but see. தேடாதே பார் என்று சொல்றார். எதை தேடாதே? எதுவாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரி, அருளாக இருந்தாலும் சரி, பொருளும் சரி அருளும் சரி, அது நீ தேட வேண்டாம். ஏன் தேட வேண்டாம்? தேடினால் கிட்டாது. ஒரு பழைய காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு அம்மா இடுப்புல குழந்தைய வச்சுட்டு ஊர் பூரா தேடலாம், குழந்தைய காணோம் குழந்தைய காணோம். அந்த குழந்தை கிடைக்குமா? கிடைக்கவே செய்யுது. ஏன்? அங்கெல்லாம் இருக்கு, அவன் அங்க தேடுறான். அதே மாதிரி இன்னைக்கு நாம பல பொருள்களை வெளியில தேடுறோம், சேர்த்து வைக்கிறோம், தூக்கிறோம். சிலர் இறைவனையும் தேடுறாங்கன்னு வச்சுக்கோ. they are the seekers, truth seekers இருக்காங்க, அவங்க இருக்காங்க. காட்டுக்கு போவாங்க, பல குருவை ஏற்றுக்கொள்வாங்க, உலகத்தை துறந்து போவாங்க. எதுக்குன்னா, நான் இறைவனை தேடி போறேன். புத்தன் தேடி போனான், தெரியுமா உங்களுக்கு? சித்தார்த்தன் இறைவனை தேடி போனான், அருளை தேடி போனான், உண்மைனா என்னன்னு தேடி போனான். 6 வருஷம் தேடினான். அவன் போகாத இடம் இல்லை, சந்திக்காத பெரியவர்கள் இல்லை. பெரியவர்கள்லாம் பல விஷயங்கள் அவனுக்கு உபதேசமாக கொடுத்தாங்க. ஆனா சித்தார்த்தனுக்கு திருப்தி ஆகல, அவன் தேடுனது கிடைக்கல. கடைசியா ஒரு நாள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய 35வது வயதுல இனி நான் தேடுவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். ஏன்னா அவன் சோர்ந்துட்டான். பெரியவங்களெல்லாம் பார்த்து கேட்டு பதிலை பெற்ற பிறகும் அவனுக்கு நிறைவு வரல, சோர்ந்துட்டான். நாம சில நேரம் சோர்ந்துட்டா என்ன செய்வோம்? அக்கடான போய் உட்கார்ந்து தெரியுமா, என்னவா நடக்கட்டும், வாழ்க்கையில என்னவா நடக்கட்டும், நான் என்ன முடியாது, இயலாமை வரும்போது பேசாம அக்கடான்னு படுத்துப்போம். அதே போல சித்தார்த்தன் அந்த போதி மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தான். இனி நான் தேடுவதில்லை, கேட்பதில்லை அப்படின்னு கண்ணை மூடி சும்மா இருந்தான். சும்மா எப்படி? முழுக்க முழுக்க சும்மா இருந்தான். நான் தேட மாட்டேன். எப்போ சும்மா இருந்தானோ அப்போ தேடினது கிடைச்சிருச்சு. அதனால்தான் ஜீசஸ் சொல்றார், தேடாதே பார். The kingdom of God is within you, don't seek, have a look. பார் அப்படிங்கிற. அதான் சாமிஜி பாடினார், சிந்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிறைதனில் அறிவு அசைவற்றிருக்க
பெரும் ஆனந்தம் பொங்குது. அங்கே என்ன ஆனந்தம்? சிவானந்தம். அங்க தெளிவாயிடுச்சு. சித்தார்த்தன் உட்கார்ந்தா காலையில கௌதம புத்தனா மலர்றான். அவன் எதை கண்டான்? எதை வெளியில தேடினானோ அதை அகத்தே கண்டான். ஆகையினால இந்த மாதிரி சிந்தனை செய்து நாம வாழ்க்கையில ஒரு தெளிவுக்கு வரணும். எதை எதற்காக தேடுகிறோமோ அது அதனில் இல்லை. எந்த பொருள் தொடர்பிலிருந்து, எந்த மனித உறவுகளிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி கிட்டும் என்று கருதுகிறோமோ அது கிட்டுவது போல இருக்கும், ஆனா கிட்டாது. அது காணல் நீருக்கு ஒப்பானது. மனைவி சுகம் தருவது போல இருக்கும், கணவன் சுகம் தருவது போல இருக்கும், அந்த உறவு சுகம் போல இருக்கும் ஒரு சில நிமிடங்கள். பகல்ல பாருங்க, இரவுல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அன்பின் மிகுதியால இருப்பது போல கட்டுண்டு இருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் பகல்ல எப்படி இருக்கிறாங்க? நாம எப்படி இருக்கிறோம்? அதே சுகம் பகல்ல மனைவி தரான, கணவன் தரான இல்ல. உப்பு கொஞ்சம் அதிகம், சண்டை. எந்த கண்ணே கரும்பே அப்படி இப்படின்னு அழகா வர்ணித்த கணவன் காலையில உணவு அருந்துகின்ற போது சாப்பாடுல சற்று உப்பு அதிகம். இப்ப அந்த மனைவி அவனுக்கு எப்படி காட்சி அளிக்கிறான்? உங்களை எப்படி கூப்பிடுவாரு சில நேரங்கள்ல? இது என்ன காரணம்? மனிதன் தன்னுடைய உறவுகளுடைய மேன்மையை சரியா புரிந்து கொள்ளல. உறவுடைய மேன்மையை புரிந்து கொள்ளல. ஆக மனித உறவுகள் பொருள் தொடர்பு சிறிது நேரம் சிறிது அளவு தரக்கூடியது. ஆகவே அது சிற்றின்பம் என்று சொன்னோம். சிறிது அளவு சிறிது நேரம். ஆனால் மனம் தேடுவதோ பெரிய இன்பம், காலங்கடந்த இன்பம். அது எந்த பொருளும் தர முடியாது, எந்த மனித உறவும் தர முடியாது. ஆனா நம்ம அதை தேடிட்டு இருக்கிறோம். பொருளை தேடுறோம், மனித உறவுகளை பெருக்கிக் கொள்ள முயலுகிறோம். முடிவு துன்பமா போகுது. உங்கள சிலருக்கு அனுபவம் இருக்கலாம். கொஞ்சம் வயதுல மூத்தவர்கள், வாழ்க்கையில பல கோணங்களில் பல காட்சிகளை பல அனுபவங்களை கண்டவர்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த மனித உறவு எந்த அளவிற்கு உண்மையானது. உண்மையாக இருக்க முடியாது உறவு. மனித உறவு, பொருள் தொடர்பு உண்மையாக இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. ஏன்னா பொருள் என்றால் விண்ணினுடைய திணிவுதான பொருள். தெரியும் இல்லையா உங்களுக்கு? விண்ணுடைய திணிவுதான பொருள். மனித உடல், மனித மனம் எல்லாமே விண்ணினுடைய கூட்டு. இந்த விண்ணினுடைய லட்சணம் என்னன்னா, விண் தன்னைத்தானே சுத்துது. தன்னைத்தானே சுத்துறதுனால இன்னொரு விண்ண என்ன செய்யாது? நெருங்க விடாது, தள்ளும். அப்போ விண்ணினுடைய அடிப்படை குணம் தள்ளுதல், ரிப்பல். அந்த விண்ணாலான பொருளும் மனிதனும் எப்படி ஒட்டுவான்? எப்படி உறவு கொள்ள முடியும்? அடிப்படை விஞ்ஞானமே சொல்லுகிறது தள்ளல் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா ஈர்ப்பு எங்க ஏற்படுகிறது? கவர்ச்சின்னு சொன்னா சுத்தவெளி மட்டுமே கவர்ச்சி. சாமிஜி அழகா ஒரு விஞ்ஞானம் சொன்னாங்க. The Almighty is gravity. கிராவிட்டி தான் ஈர்ப்பு. எதற்கு ஈர்ப்பு உண்டு? சிவத்திற்கு மட்டும். அப்ப நான் இயக்கம், தள்ளல். நான் சிவமாக மாறினால் கொள்ளல். எப்போது ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்போது ஈர்த்து கொள்ள முடியும்? நான் சிவமாக மாறும்போது. அதான் அவர் சொன்னார், அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இப்ப நான் என்ற இயக்கம் இருக்கிற வரைக்கும் என் மனைவியா இருந்தா கூட, நான் பெற்ற குழந்தைகளா இருந்தா கூட, சில பல காரணங்களினால நான் அவளை தள்ளிடுவேன். உறவு உண்மையாக இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை. ஆனால் சாத்தியப்படும் என்று கருதி கொண்டு உறவை மேம்படுத்துவதற்கு பல முயற்சி எடுக்கிறோம், முடியாது. ஆனால் தான் வள்ளலார் சொன்னார், தனித்திரு, பி அலோன். உறவு சாத்தியம் இல்லை. மென்டலி பி அலோன். மனோ ரீதியாக, உடல் ரீதியாக அல்ல. மனைவி பக்கத்துல படுக்கலாம், குழந்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம், அது உடல் ரீதியாக. மனோ ரீதியாக பி அலோன், தனித்திரு. விழித்திரு, பி அவர். அந்த விழிப்பு நிலை சாத்தியப்படும் போது அந்த சிவம் என்கிறது சாத்தியப்படும். நான் அழிஞ்சு போகும். சிவம் சாத்தியப்படும் போது ஈர்ப்பு சாத்தியப்படும். அதான் சாமிஜி ஒரு நாள் சொன்னார், ஒரு காலத்துல கௌதம புத்தன் இருக்கிற இடத்துல ஒரு 10 மைல் சுற்றளவுக்கு ஒரு சிங்கம் கர்ஜிக்காத. சிங்கம் இருக்குமானா? சிங்கம் அமைதியா இருக்கும்.
எப்படி? கௌதம புத்தனுடைய ஈர்ப்பு, கவர்ச்சி, அவருடைய அமைதி, கருணை ஒரு கொடிய மிருகத்தை கூட கட்டி போடுதான். இது அன்பின் வலைக்குள் அகப்படும் மலையே பண்ணார். அன்பு என்பது ஒரு நெட், ஒரு வலை, அது எல்லாரும் அகப்படுவாங்க. எல்லாரையும் அந்த அன்பு ஈர்த்து கொள்ளுமா. அப்ப எங்கு உறவு உண்மை என்றால், எந்த உறவில் சிவம் இருக்கிறதோ, நான் சிவமாக மாறுகிறேனோ, நான் சிவமாக அமைகிற போது ஈர்ப்பு என்பது, அதுதான் அன்பு என்று சொல்ற. அன்பு என்பது ஈர்ப்பு. டுகெதர்னஸ் இஸ் எட்டர்னல் லவ் ஒரு பெரியவர் சொல்றார். அது என்ன டுகெதர்னஸ்? நாம சில நேரத்தில் கெட் டுகெதர் வச்சுக்கலாமான்னு சொல்லுவோம். நண்பர்கள்லாம் சேர்ந்து கெட் டுகெதர், டுகெதர், கெட் டுகெதர், அதாவது இணைஞ்சு இருக்கலாமா, சந்தோஷமா இருக்கலாமா. கெட் டுகெதர், டுகெதர்னஸ். டுகெதர்னஸ்னா கூடி இருக்கிற தன்மை. நெஸ்ன்னு வந்தாலே தன்மைன்னு வைத்துக்கொள்ளும். டுகெதர், டுகெதர்னஸ், இணைந்து இருக்கிற தன்மை. இணைந்து இருந்தால் எட்டர்னல் லவ். எட்டர்னல் சொன்னா அளப்பரிய அன்பு. ஆனால் மனிதர்கள் கூடியிருந்தா அளப்பரிய அன்பு வர வாய்ப்பு இல்லை. அன்போடு கூடிய மனைவியோடு கணவனோடு உங்களால அதிகபட்சம் எவ்வளவு நேரம் சண்டை போடாம பேச முடியும்? கொஞ்சம் வீட்டுல நடந்தெல்லாம் நினைச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மேல பேச முடியுமா? சண்டை வந்துடும். ஏன் அங்க டுகெதர்னஸ் வரலையான்னா, உடல் டுகெதர்னஸ் அல்ல, மனம் டுகெதர்னஸ் ஆகணும். புறமனமும் ஆழ்மனமும் கெட் டுகெதர். புறமாக இயங்குற மனம், சஞ்சலத்தோடு கூடிய மனம் ஆழ்மனம் என்ற அறிவோடு கலரும் போது அதைத்தான் பெரியவர்கள் டுகெதர்னஸ் என்று சொன்னார்கள். தட் இஸ் எட்டர்னல் லவ் என்று அந்த புறமனம் ஆழ்மனதோடு லயமாகி ஐக்கியமாகி சிவமாக அமைகிறதோ அதுதான் எட்டர்னல் லவ், அளப்பரிய அன்பு. அந்த அளப்பரிய அன்பு சாத்தியமாகும் போது நம்மால யாரையும் எதையும் வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது. நான் சிவம் என்று அறிகிற போது என் பார்வைக்கு எல்லாமே சிவம். அதான் கிருஷ்ணர் சொன்னான், எப்பொருளிலும் என்னை காண வல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன். நாம் நமது சிவநிலை உணர்ந்து கொண்டால், உணர்ந்து கொள்ற க்ஷணம் எல்லாவற்றையும் சிவமாக பார்க்கிற ஒரு தன்மை வந்து போகும். எல்லாவற்றையும் சிவமா பார்க்கிற தன்மை வருகிற போது எங்கு குறை இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் அதை வெறுத்து ஒதுக்க முடியாது, மாறாக ஏற்றுக்கொள்ள முடியும். இங்க ஏற்பு திறன் வருது, அக்செப்டன்சி, அடாப்டபிலிட்டி மிக இயல்பா வருது. யாரையும் எதையும் அதனதன் நிலையில் பின் லேடனை கூட ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு எந்த பின் லேடனை தீவிரவாதி என்று முத்திரையிட்டு கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனிக்கிறார்களோ அந்த பின் லேடனை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பின் லேடன் தீவிரவாதி அல்ல. என்ன அணுகுமுறை? அவன் தீவிரவாதத்திற்கு உட்படுத்தப்படுகிறான். ஒரு நல்லவன், எல்லோரும் நல்லவர்கள், அவர்களை இந்த சமுதாயம் இந்த சூழ்நிலை அவனை தள்ளுது, நீ தீவிரவாதியா போ. அதான் மகிழ்ச்சி பாடினார், பாவி என்றோ குற்றவாளி என்றோ யாரும் இல்லை சமுதாயத்தில், குற்றத்திற்கு காரணமோ பழைய சமுதாயம். அதான் நம்முடைய வாழ்க்கை, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை விதம், சோ கால்டு கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம். கலாச்சார மேன்மை என்று சொல்றோம், ஆனா அந்த கலாச்சாரம் இன்று சீரழிந்த கலாச்சாரமாக இருக்கு. அது மேலும் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் எதையும் குற்றமாக பாராத ஒரு பார்வை ஒவ்வொருத்தருக்கும் வரும். அதுதான் விஷன் என்று வச்சிருக்காங்க. ஆலியார்ல விஷன் கோர்ஸ்னு சொல்றாங்க. விஷன்னா என்ன? பார்வை, இப்ப பார்க்கிற பார்வை அல்ல, எல்லாவற்றையும் ஒன்றாக மேன்மையாக சிவமாக பார்க்கிற a new vision, a new look, a total vision, முழு பார்வை, எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிற பார்வை. இயற்கையில பாருங்க, அந்த இயற்கையுடைய வெளிப்பாட்டுல ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ளலாம். ஒரு ரோஸ் செடி இருக்கு, அதுல எதை பாக்குறீங்க? ரோஸ் செடியில எதை பாக்குறீங்க? பூவை. ஏன் அந்த முல்லை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ரோஸ் செடியை பார்த்தா அதுல பூத்திருக்கிற மலரை பார்க்கிறோம், அது பக்கத்துல என்ன இருக்கு? முள். அதை பார்க்கல, அதை வெறுக்கிறோம். ரோஸ் ரம்மியமா இருக்கு, வாசனையா இருக்கு, கொண்டையில வச்சு அழகா இருக்கு. முள்ளை பறிச்சு வைக்கலாமா? குத்தும். அது குத்தும் என்பதனால அதை நாம வெறுக்கிறோம். ஆனா இறைவன், இறை ஆற்றல், இயற்கை
முள்ளையும் மலரையும் அருகாமையில் வைத்து என்ன காட்டுது? இதுதான் உலகம். மாயையும் உண்மையும் கலந்தது உலகம். இருமை வகை தெரிந்து, இருமை வகையோடு கூடியது இந்த இயற்கை. நீ இருமையையும் ஒருமையாக ஏற்றுக்கொள்ளணும். அந்த ரோஸை எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படியே முள்ளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் கால்ட் அடாப்டபிலிட்டி. திஸ் இஸ் கால்ட் அக்செப்டன்சி. திஸ் அக்செப்டன்சி இஸ் லவ். உங்களால ரோஸையும் அந்த மலரையும் அந்த முள்ளையும் சமமாக பாவித்து ஏற்றுக்கொள்ள முடியுமானால் உங்களிடம் அன்பு வெளிப்பட்டு விட்டது என்று பொருள். இந்த அன்பு எப்படி வெளிப்பட முடியும்? ஒன்று சிந்தனை, ஒன்று தவம். இயற்கையெல்லாம் பார்த்து பார்த்து வியந்து, இயற்கையில் எத்தனையோ வியப்புக்குரிய காட்சிகள் இருக்கு, அத்தனையும் வியந்து பார்க்கணும். காந்த தத்துவம், பஞ்சதன் மாத்திரை, அது இதுன்னு பல கோணங்கள்ல கொடுத்துட்டாங்க, வேகமா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நாளா நம்ம பிரம்மஞானி சர்டிபிகேட் வாங்கிட்டோம்? 8 மாசத்துல இல்லையா? 8வது மாசம் பிரம்மஞானி, 9வது மாசம் அருள்நிதி, 10ஆம் மாசம் ஆள் இல்லை. எங்க போனான்னு தெரியல. ஏன்னா வேகமா பிரம்மஞானி ஆக முடியாது. ஒரு ஆழம் வித்து ஆலமரம் ஆகி விழுதுகளை பரப்ப விடுவதற்கு எத்தனை காலம் ஆகும்? ஆலமரம் எப்ப ஆலமரம்? பல விழுதுகளை தரையில ஊனும் போதுதான் அது ஆலமரம் இல்லையா? அப்பதானே முழுமை அடையுது. ஒரு ஆழம் வித்து ஆலமரம் என்ற முழுமை அடைவதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளும்? அப்ப பிரம்மஞானி ஆகுதுக்கு 8 மாதம் போதுமா? ஒரு குழந்தை பிறகுக்கே 10 மாதம் வேணும். இங்க ஞானி ஆகுதுக்கு 8 மாதம் எட்டாது. 8 மாதத்துல எட்டாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க ஏன் சீக்கிரம் கொடுத்துட்டாங்கன்னா, விட்டா போயிடப்படாது, அட்லீஸ்ட் கொடுப்போம். அவர் சொன்னார் ஒரு நாளைக்கு, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி, நம்ம கேஜி சாமியினோட ஐயா இருந்தார் தெரியுங்களா? அவர் கேஜிஎஸ், அவர் சும்மாவே இருக்க மாட்டார். இவர்கிட்ட அவருக்கு நெருங்கிய அன்பு. அவர் வளர்த்ததே இவரு தான். ஆனால் அவருக்கு உரிமை இவர்கிட்ட ரொம்ப அதிகம். மகிழ்ச்சிட்ட நம்ம எட்ட நிற்போம், அவர் ஒட்டி நிற்பார். அவர் கேட்டார், என்ன சாமி வரவங்க பீடி குடிக்கிறவனுக்கெல்லாம் அருளீதின்னு கொடுக்குறீங்களே, பாத்ரூம்ல போனா பீடி துண்டா இருக்குது, யாருன்னா ஆசிரியர் பேச்சுக்கு வந்திருக்காங்க, கொடுக்குறீங்களே. அப்ப அவர் சிரிச்சு சொன்னாரு, பீடி குடிச்சவன்லாம் கெட்டவனும் அல்ல, பீடி குடிச்சவனா கெட்ட, அது ஒரு பழக்கம். அவன் ரொம்ப நல்லவனா இருப்பான், அன்பு பாராட்டக்கூடியவனா இருப்பான், அவனுக்குள்ள அன்பு இருக்கு. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலால உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலால. பாரதி, தீய தொட்டா சுடுமா, இறைவனை தொட்ட சோகம் கிட்டுமா. பாரதி அப்படி சொல்றான். என்ன அர்த்தம்? பகைவின் நடுவில் யார் இருப்பானா? பகவான் இருப்பான். யாருக்குள்ள யார் இருக்கான்னு சொல்ல முடியாது. உடனே சாமிஜோட்ட சொன்னார், போப்பா இயேசு என்ன சொன்னார் தெரியுமான்னார், நீ விதைத்து கொண்டு செல், விளை நிலத்தை பாராதேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னுடைய கடமை விதைப்பது. நீ விளைநிலத்தை பாராதே, விதைத்து கொண்டே செல்லுன்னு இயேசு சொன்னார். என்ன அர்த்தம்? அப்படி நீ விதைக்கிற விதைகள் நல்ல விளைநிலத்தில் விழலாம். விழுந்தால் என்னாகும்? பயிராகி நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஒரு சில விதைகள் பாறையின் இடுக்கில் விழலாம். பாத்துறீங்க, அந்த பாறைக்கு இடுக்கல சில செடி முளைச்சிடும். ஆனா அது செடி முளைக்கும், விளைச்சலை தராது. ஒரு சில விதைகள் பாறையில் விழலாம், என்ன ஆகும்? ஒண்ணு ஆகாது. சொல்லிட்டு இயேசு சொன்னாரா, ஒண்ணு ஆகாதுன்னு நினைக்காத, அது ஒரு பறவை தின்றும். ஏதாவது பறவை அந்த விதையை பார்த்து என்ன செய்யும்? சாப்பிட்ரும். இன்னொரு எச்சம் போடும், அங்க அந்த விதை என்ன ஆயிடும்? முளைச்சிடும். ஆகவே அந்த உரிமை உன்னிடம் இல்லை. உனக்கு விதைக்க மட்டுமே உரிமை உண்டு. நீ விளைநிலத்தை பாராதே, விதைத்து கொண்டே செல்லுன்னு சொன்னாராம் இயேசு. அது இவரு நினைவு கூறி, ஆகையினால யாரும் நல்லவன் கெட்டவன் என்று பார்ப்பது எனது உரிமை அல்லை, நான் கொடுத்து கொண்டே இருப்பேன், பெரும் பாக்கியவான்கள் பெற்றுக்கொண்டு செல்லட்டும்னாரா. அன்னையிலிருந்து அதான் அவர் 8 மாதத்துல பிரம்மஞானி ஆகிட்டார். நான் இப்ப இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேருக்கு தீட்சை கொடுப்பதாக நம்ம தலைவர் அங்க புள்ளி விவரத்துல சொல்றார். அந்த 1.5 லட்சத்துல 15,000 பேர் பிரம்மஞான பயிற்சி பெற்றதாகவும் 10,000 பேர் ஆசிரியர் பயிற்சி பெற்றதாகவும் சொன்னார். 10,000த்துல எத்தனை பேர் மிச்சம் கேட்டா ஒருத்தரும் இல்லைன்னா ஒரு ஆராய்ச்சி. ஏன் அப்படின்னு நான் ஒரு நாளைக்கு காலையில டிஃபன் சாப்பிடும் போது அப்படியே உட்கார்ந்தேன். திடீர்னு ஆராய்ச்சி, ஒரு உண்மை கிடைச்சது. அந்த உண்மை பச்சையான உண்மை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சில உண்மைகள்லாம் ரொம்ப பச்சையா சொன்னாதான் இந்த அறிவுக்கு எட்டும். என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகி போச்சு. 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு.
பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டுமா கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், வந்து உண்டாயிருக்காளா கேட்பாங்களா? ஏன்னா இனவருத்தி என்பது இயற்கையினுடைய ஒரு இயல்பு. கேட்பாங்க. இல்ல என்ன 4 மாசம் ஆச்சு, ஆச்சு. திடீர்னு ஆமா ஆயிடுச்சு, விசேஷம் வந்துடுச்சு. 5வது மாசம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. இதுல ஒரு உண்மை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். திருமணம் ஆகி இப்ப 100 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இந்த 99 நாள் உண்டாகல, 100வது நாள் உண்டாயிட்டா. இந்த 100 நாட்களும் இருவரும் உறவு கொண்டார்கள். ஒரு முறை உறவு கொள்ளும் போது பல லட்சம் விந்தணுக்கள் அந்த தாயினுடைய கர்ப்பப்பையை சூழும். உள்ளுக்கு போவதுக்கு என்ன செய்யும், போராடும். 99 நாள் போகல. எத்தனை விந்தணுக்கள்? ஒரு முறைக்கு பல லட்சம், பல லட்சம் பெருக்கள் 99 எவ்வளவு லட்சம்? போகல. ஒரே ஒரு தடவை போயிடுச்சு. பல லட்சம் மோதினதுல ஒன்னே ஒண்ணுதான் உள்ள போச்சு, குழந்தையா மாறிச்சு. அப்ப பல கோடி விந்தணுக்களில் ஒரே ஒரு விந்தணுக்கு மட்டும்தான் உள்ளே துவாரம் போட்டுட்டு போகக்கூடிய வீரியம் இருக்கு இல்லையா? உண்டா இல்லையா? அதே போல பல லட்சம் நபர்கள் குருவை அடைந்து அருளுக்காக மோதராகிறார்கள். அது ஒண்ணுக்குதான் வீரியம் வரும். அந்த ஒண்ணுதான் கௌதம புத்தனா மலர்றான், அந்த ஒண்ணுதான் இயேசு மகானா மலர்றான். அந்த ஒண்ணு யாருன்னு கூட்டத்திலே தெரியல. ஆகவே எல்லாத்தையும் மோத விட்ட. மோதுங்களா, குண்டலின் டிஷ வாங்கிக்க, மோத முடிஞ்சா மோதிக்க. அது உன் கையில இருக்குன்ற, என் கையில எதுவும் இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா நீங்க சிந்தனையாளர்களாக மாறினா வித்தவுட் எனி காம்ப்ரமைசிங். சமுதாயத்துல பலரும் சொல்லுவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அது அப்படி இது எப்படி, நீ இப்படி போகாத, அது இது. நீங்க என்ன செய்யணும், ஷார்ப்பா மேக் இட் வெரி ஷார்ப். ஆரோ மாதிரி அந்த விந்தனை எப்படி போச்சு, அட்டாக் பண்ணிட்டு உள்ள போச்சு, உருவாச்சு, கருவாகி உருவாகி வெளியில வந்து பாருங்க. அதே மாதிரி உங்க கருக்குள்ள நீங்க போகணும். உங்களுக்குள்ள ஒரு கரு இருக்கு, எது கரு மையம். அதை பெனிட்ரேட் பண்ணி நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உருவாகிடுவீங்க. நீங்க உருவாகி பிறப்பீங்க. அதுக்கு பிறகுதான் வாழ போறீங்க. நேற்று சொன்ன பாருங்க, நாம இன்னும் பிறக்கவே இல்லை. உடல் தான் பிறந்திருக்கு, உடல் தான் பிறந்திருக்கு. எது உண்மையில் நானோ அது இன்னும் பிறக்கல. அது பிறப்பதற்கு இன்னும் வீரியம் வேணும். இந்த உடல் எடுப்பதற்கு பல கோடி விந்தணுகள் ஒன்றுதான் தகுதியுடையது என்றா, இந்த உடல் எடுப்பதற்கு, அந்த உண்மையை உணர்வதற்கு, உருவகம் ஆகுவதற்கு எவ்வளவு வீரியம் வேணும். அந்த வீரியத்தை நீங்க ஏற்படுத்தும். தவத்துல, சிந்தனையில, ஜீவகாந்த பெருக்கத்துல, உயர் ஒழுக்கத்துல, நட்பு கொள்வதில் அப்படியே நீங்க வளர்த்துக்கிட்டே வந்தா வீரியம் ஆகிட்டே வரும். அந்த வீரியம் சரியா வந்ததுன்னு வைங்க, டக்குன்னு உருவாயிரும். அந்த பாயிலிங் பாயிண்ட் சொல்றாங்க, கொதிநிலை. அந்த மாதிரி மனப்பக்குவம் அடையும் போது ஆயிடும். இன்னைக்கு வரும்போது ஒரு பாட்டு, என்ன பாட்டு, ஆதியனும் அந்த கடைசி 2 வரி என்ன, பதமடைந்தோம் ஒன்றானம் பரமானந்தம். அதுக்கு முந்தின வரி, அழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம். மனம் பக்குவம் அடையாத வரைக்கும் நீ வேற நான் வேற என்னும், எனது உனது என்னும். பதமடைந்தோ ஒன்றானம் பரமானந்தம். இந்த பதம் அடைதல் ஒன்று இருக்கு பாருங்க, அதான் ரொம்ப. எப்படி பதப்படுத்துவது, நீங்க தான் பதப்படுத்தும். பல கோணங்கள்ல சிந்திக்கணும். வாழ்க்கைய, இயற்கையை சிந்திச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது பதமாயிட்டே வரும். அந்த பக்குவம் ஆனதும் ஒன்றானம். இந்த ஒன்றாவது இருக்கு பாருங்க, ஒன்னஸ், பி ஒன்னஸ். அதனுடைய எஃபெக்ட் என்னன்னா ஒரு ப்ராசஸிங் ஸ்டேட் இருக்கு. உங்களை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே வரும், பக்குவப்படுத்திட்டே வந்தீங்கன்னா அந்த ஒன்னஸ்ங்கிறது ஸ்பான்டேனியஸ், மிக இயல்பா வெளிப்படும். அந்த பாயிலிங் பாயிண்ட் மாதிரி, கொதிநீர் போல. அடுப்புல தண்ணி வச்சா உடனே கொதிக்குமா? கொஞ்ச நேரம் ஆகும், உள்ளுக்கு சூடாகிட்டே வரும். அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்ததும் படப்படான்னு கொதிக்கும். கொதிச்ச க்ஷணம் தண்ணீர் என்னவாயிடும், ஆவியாயிடும். தட் இஸ் கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷன், தண்ணி ஆவியாகிறதுக்கு எடுத்துக்கொள்ற கன்வெர்ட்டிங் அந்த பாயிலிங் பாயிண்ட் வருது வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். அது நாமும் காத்து இருக்கணும். ஆனா பதப்படுத்தணும். பதப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அந்த சரியா அந்த பாயிண்ட், மெர்ஜிங் பாயிண்ட் வந்ததும் இறைநதையோடு ஒன்றிவிடும். ஒன்றானம் பரமானந்தம், 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 பரமானந்தம்.